இன்றைய நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகுது. ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் தற்போது ஆவணி மாதம் பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் குடும்பத்தில் சரிங்க உறவினர்கள் வகையில் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகுது, எந்த ஒரு உறவால் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஆபத்து காத்திருக்கு, இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்கலாமான பல சந்தேகத்திற்கு ஜாதக ரீதியான சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் முழுமையாக பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசினருக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சூரியன் உங்களுக்கு 11வது இடமான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று சிறப்பான நிலையில் அமர்ந்திருக்காரு. அதே போல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரித்திருக்காரு. 6ஆம் இடத்துல சனி இருப்பதும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய மாபெரும் யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கு. உங்கள் ராசிக்கு குரு பகவான் தற்போது 10ஆம் இடமான கடக ராசியில கர்ம குருவாக சஞ்சரித்திருக்காரு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ராசிகளினுடைய அதிபதியினுடைய இடங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் லாபத்தில் உத்தியோகத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு 10ஆம் இடத்துல உங்கள் கர்ம குருவால் பணியிடத்தில் வேலை பழுவு கணிசமாக அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் இல்லைன்னா எதிர்பாராத இடமாற்றம் வரலாம். இருந்தாலும் 6ல் இருக்கக்கூடிய சனியின் அருளால் அலுவலக அரசியல் முறியெடுத்து வெற்றி காண்பீங்க. மேலதிகாரிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்பவே சிறப்பான பலனை தரும். அது மட்டும் இல்லை, வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா 11ல் இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் வியாபாரத்தில் சிறப்பான லாபத்தை ஈட்டி தர போகிறாங்க. அரசு சார்ந்த நெண்டர்கள் இல்லைன்னா வேலைகளை எளிதாக முடியும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. மேலும் உங்களை தேடி வாய்ப்புகள் அதிக வருங்க. அதே போல் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. லாபஸ்தானத்தில் உங்கள் சூரியன் பல வழிகளும் பணவரவை ஏற்படுத்தி தர இருக்கிறாரு. எதிர்பாராத லாபங்கள் வந்து சேரும். 6ல் இருக்கக்கூடிய சனியின் பாலத்தால் உங்கள் நீண்டகால கடன்கள் அனைத்திலும் படிப்படியாக அடைத்திடுவீங்க. வரவேண்டிய பழைய பாக்கியங்கள் இனி வசூலாகும். புதிய சொத்துக்கள் இல்லைன்னா வாகனங்கள் வாங்க திட்டமிட்டிங்கன்னா அவை நல்லபடியாக முடியும். அதே போல் குடும்ப உறவுகள் பொறுத்தவரை இந்த நேரத்தில் துலாம் ராசினருக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவால் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் குழந்தைகள் கல்வி இல்லைன்னா அவங்களுடைய பிடிவாத குணம் காரணமாக சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கிடும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது சரியான நேரம் இது. வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு உண்டு. அதே போல் உடல் ஆரோக்கிய ரீதியாக 6ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல உடல் பலத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தருவார். நீண்ட நாட்களாக படுத்தே இருந்த நோய்கள் விலகி முழுமையான ஆரோக்கியம் திரும்ப போகுது. உங்களின் சுறுசுறுப்பு ஆற்றலும் அதிகரிக்கும். இருந்தாலும் 10ல் குரு இருப்பதால் வேலைப்பளு காரணமாக லேசான உடல் சோர்வு உண்டாகலாம். முறையான உணவு பழக்கம் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். அதே போல் மாணவர்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய ராகுவால் கல்வியில் சில நேரங்களில் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது, படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. போட்டி தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு 6ல் இருக்கக்கூடிய சனியும் 11ல் இருக்கக்கூடிய சூரியனும் அபாரமான வெற்றியை தேடித்தர இருக்காரு. அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் துலாம் ராசினர் வாழ்க்கையில் எதிர்ப்புகளையும் தாண்டி மாபெரும் வெற்றியை குவிக்கக்கூடிய மாதமாக தான் அமையும். கர்மகுருவின் அமைப்பால் வேலையில் சிறு சிறு அழுத்தங்கள் இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனியும் லாபஸ்தான சூரியனும் உங்களை வீழ்ச்சியடையாமல் காத்து பொருளாதார ரீதியாக உச்சத்துக்கு அழைத்து செல்ல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் சற்று விரைவில் முடியுங்க. எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்திடுவீங்க. புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் நட்பு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருங்க.
தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்கள் அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். ஆனாலும் கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக இருங்க. அன்பாக பேசுவதும் ரொம்ப நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. துலாம் ராசியில் பிறந்த சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சப்தமாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து கடந்த மாதத்தை காட்டிலும் நெருக்கடிகள் இனி விலகும். எடுத்த வேலைகளை வெற்றியாக்கிடுவீங்க. பெரியவங்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு சொந்த இடம் வீடுன்னு கனவு நினைவாகும். இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்க பாருங்க. லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் சொல்லக்கூடிய கேது சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் வெற்றியாகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகிடுங்க. ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த நேரம் முழுவதும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் இனி விலக்கிடுவார். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உருவாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. உறவினர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு தேடி வருங்க. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தலைமையினுடைய ஆதரவு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஜீவனஸ்தானத்துக்கு குரு சஞ்சரிப்பதால வேலையில இருந்தீங்கன்னா தங்கள் வேலைக்குள் கட்டுப்பட்டு வேலை பார்ப்பது நன்மை அளிக்கும். விவசாயிகளுக்கு இந்த நேரம் சுபிச்சங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதி தெளிவான சிந்தனையோடு படிப்பில் கவனம் செலுத்துவது. பிற்பகுதியில் கூடுதல் கவனம் தேவைப்படுது. இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக மாறும். அதே போல சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எதையும் திட்டமிட்டு வெற்றியை காணக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா யோகம் நிறைந்த மாதமாக இருக்கு. உங்களுடைய லாபாதிபதி பார்த்தீங்கன்னா தற்போது ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும். வரவேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். நெருக்கடிகள் நீங்கிடுங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டு. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். நிதி நிறுவனம் ஒப்பந்தம் கமிஷன் வர்த்தக புரிபவங்களுக்கு ஆலோசகர்களுக்கும் லாபம் அடைவீங்க. மேலும் இந்த நேரம் குருவின் பார்வை உங்களுக்கு 2, 4, 6ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால குடும்பத்தில் ஏற்பட்ட வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் யாவும் இருந்த இடமே தெரியாம போகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகும். தாய் வழி உறவுகளில் ஆதரவு கிடைக்குங்க. மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகிடும். எடுத்த வேலைகள் நல்லபடியாக முடியும். அது மட்டும் இல்லை, இழுபறியாக இருந்த வழக்குகள் யாவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். பெண்களுக்கு இந்த நேரம் யோகம் நிறைந்திருக்கு. உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வேலை பார்க்கும் இடத்துல நிம்மதியான சூழல் உருவாகும். சுய தொழில் செய்து வந்தீங்கன்னா ஆதாயம் உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகிடும். மாணவர்களுக்கு படிப்பில் இந்த நேரம் அக்கறை செலுத்துவது நல்லது. அதே போல இந்த நேரம் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் என்னன்னா, துர்கை அம்மனுக்கு வியாழக்கிழமைனால எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எடுத்த வேலைகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். அடுத்தபடியாக விசாகம் 3, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கு. தனகாரகன் குரு பகவானின் பார்வை ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்லதே. மேல் அதிகாரி ஆலோசனையை கேட்டு ஏற்போடு நடப்பது, பணிபுரிவங்களோடு அனுசரித்து போகுவதும் நன்மை அளிக்கும். ஆத்ம காரகனும் உங்கள் லாபாதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால வருவாய் அதிகரிக்கும். எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் சமாளித்திடக்கூடிய சக்தி உண்டாகும். உங்கள் செல்வாக்கு இனி உயரும். ஞான மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேதுவின் லாபஸ்தானத்தில் தற்போது உங்களுக்கு இருப்பதால பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. பொருளாதார நிலையும் உயரும். மாதம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விளங்கும். சேமிப்பு உயரும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். மேலும் யோகக்காரகனான ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தில் இடம் கொடுக்காம குழப்பத்திற்கு
செயல்படுவது நல்லது. வேலையில் லாபம் காண முடியும். பெண்கள் தங்கள் வேலைகளில் ரொம்ப கவனமாக இருப்பதோடு குடும்பத்தினருடைய ஆலோசனை ஏற்று நடப்பது நல்லதுங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் துலாம் ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஊர் வயதினை கமெண்ட் பண்ணுங்கள். குலதெய்வத்தையும் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.